மையத்திலே பதுங்கி பம்பிய ஸ்டாலின் சம்பவம் செய்த தலைவர் விஜய். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலே இன்றைய தினம் மிக மிக ஒரு முக்கியமான நாள், ஒரு முக்கியமான மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரடியாக அவருடைய இல்லத்திலே போய் சந்தித்திருக்கிறார் தற்போதைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய நமது அண்ணன் விஜய் அவர்கள். அதாவது இன்றைய தினம் சட்டமன்றத்திலே அனைத்து எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் என்பது செய்து வைக்கப்பட்டது. தற்காலிக சபாநாயகர் மூலமாக பதவி பிரமாணம் என்பது செய்து வைக்கப்பட்டது. அந்த நேரத்திலே அனைவருமே, அதாவது அரசியல் மாண்பு என்பது ஒன்று இருக்கிறது. அந்த மாண்பின்படி தமிழக முதலமைச்சர் கூடிய நமது அண்ணன் விஜய் அவர்களுக்கு வணக்கங்களை வச்சாங்க. ஆனால் சேகர் பாபு ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், KN நேரு ஆகட்டும், அது மட்டுமல்லாமல் திமுகவை சேர்ந்த ஒரு சிலர்கள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாண்பிற்கு கட்டுப்படாமல் நேரடியாக முறைச்சிக்கிட்டு போனாங்க. இப்படி ஒரு சம்பவம் என்பது சட்டசபையிலே நடந்து கொண்டிருக்கூடிய அந்த வேளையிலே நமது தலைவர் விஜய் அவர்கள் ஸ்டாலினை சந்திக்க நேரம் என்பது கேட்டிருக்கிறார். அதன் காரணமாக மாலை 3:30 மணி அளவிலே நேரடியாக ஸ்டாலின் வீட்டுக்கு விரைந்திருக்கிறார். அந்த நேரத்திலே நமது ஸ்டாலினுடைய வீட்டுக்கு உள்ளே நுழையக்கூடிய அந்த வேளையிலே தலைவர் விஜயுடைய கார் மட்டும் உள்ளே செல்கிறது. அந்த நேரத்திலே உதயநிதி அவர்கள் நேரடியாக வாசலுக்கே வந்து வரவேற்கிறார். இன்னொரு புறத்திலே ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக வாசலுக்கு வந்து விஜயை வரவேற்றார் அப்படின்னே கூட சொல்லலாம். வரவேற்றது மட்டுமல்லாமல் கட்டிப்பிடித்து ஒரு அரை மணி நேர பேச்சுவார்த்தை என்பது ஓடி இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை என்பது என்ன பேசப்பட்டது அப்படிங்கிற தகவல் இன்னொரு புறம் வெளிவராத ஒரு சூழலிலும், இன்னொரு புறத்திலே இணையதளங்களிலே தகவல் என்பது கசிந்து கொண்டிருக்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் விஜயிடம் பதுங்கி பம்மி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகமா, அப்படி ஒரு கட்சி எனக்கு தெரியாது, அந்த கட்சி அழிய போகிற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி சம்பவம் செய்ய போகிறோம் என கையை தன்னுடைய கைகளின் மூலமாக சைகை காட்டியவர் தான் நமது ஸ்டாலின் அவர். ஏன் கொடைக்கானலிலே தேர்தல் முடிந்து கொடைக்கானலிலே சுற்றுலா செல்லக்கூடிய அந்த வேளையிலும் கூட பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை முடித்து விட்டோம் என கை சைகையின் மூலமாக காண்பித்தார். அதையே தான் குளத்தூர் தொகுதியிலே நமது ஸ்டாலினை தோற்கடித்த பின்பு நம்ம அந்த இடத்திலே தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் VS பாபு அவர்கள் அதே சைகையை செய்து காமித்தார். இப்படித்தான் அரசியல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நமது தலைவர் விஜய் அவர்களை நேரடியாக வரவேற்ற நமது ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அதாவது அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலே விஜய் அவர்கள் கிளம்பக்கூடிய அந்த வேளையிலே அவருடைய கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே நமது தலைவர் விஜய் அவர்கள் ஸ்டாலினை மட்டும் சந்தித்தாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக நேரடியாக நமது வைகோ அவர்கள் வீட்டுக்கு இழுத்து சென்றிருக்கிறார். அடுத்த கட்டமாக சீமானை பார்க்க சென்றிருக்கிறார். அதற்கு அடுத்த கட்டமாக பாமக தலைவராக தற்போதைய தலைவராக கூடிய அன்புமணி ராமதாஸை நேரடியாக அவர் இல்லத்திலே சந்தித்திருக்கிறார். இதிலே குறிப்பாக நமது வைகோவுடைய இல்லத்திலே சந்திப்பு என்பது நடக்கக்கூடிய அந்த வேளையிலே அங்க இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் நமது விஜய் அவர்களுக்கு திஷ்டி கழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற சம்பவங்கள் கூட இணையதளங்களிலே வீடியோக்களாக வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு பெண்மணி விஜயுடைய காலிலே விழ வருகிறார். உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி செய்யக்கூடாது என அந்த பெண்மணிக்கு அறிவுறுத்தலும் கூறியிருந்தார் அப்படிங்கிற தகவல் தான் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு. என்னதான் விஜய் அவர்கள் நேரடியாக போய் சந்திப்பு நடத்தி இருந்தாலுமே நமது ஸ்டாலினுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி என்பது ஓடிக்கொண்டுதான் இருக்கு. நான் அமர வேண்டிய இடத்திலே நீ அமர்ந்து விட்டாயே, அதாவது புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குமா என்று தெரியாமல் போய்விட்டதே என நமது ஸ்டாலினுடைய உள்ளங்கள் என்பது குமரிக்கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏனால் தமிழக வெற்றி கழகம் வராதற்கு முன்பாக அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற போட்டி மட்டும்தான் இருந்தது. தற்போது திமுகவா அல்லது தமிழக வெற்றி கழகமான போட்டி என்பது மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.